ஹலோ மக்களே, திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் அவர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சரமாரியான கேள்விகளையும் கேட்டுள்ளார். விஜய் அவர்கள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர்களும் குறிப்பாக நீதிமன்றமும் தற்பொழுது தமிழக அரசிடம் பல கேள்விகளையும் முன்வைத்துள்ளது. காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் காவல்துறையை வைக்கவில்லையா? அதாவது இந்த வழக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். சுருக்கமாக முதலில் பார்க்கலாம். கோவில் காவலாளியாக பணியாற்றக்கூடிய அஜித்குமார் அவர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். கிட்டத்தட்ட 2 முறை தப்பிப்பதற்கு முயற்சி செய்ததாக கூறி கடைசியாக அவர் தப்பிக்க முயற்சி செல்லும் பொழுது வலிப்பு வந்து அவர் உயிரிழந்ததாக காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களது குடும்பத்திடம் தெரிவித்தார்கள். ஆனால் பிரேத பரிசோதனையில் தான் தெரிய வந்துள்ளது, உடலில் 18 இடங்களில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகள் மீது தற்பொழுது தவறு இருப்பதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியான நடவடிக்கை எடுத்தாலும் அப்பாவி இளைஞர்கள், குறிப்பாக அஜித்குமார் மட்டும் கிடையாது, கடந்த 4 ஆண்டுகளில் 24 நபர்களுக்கு மேலாக தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியுமா என்பதையும் நேரடியாகவே கேட்டுள்ளார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இதை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த விமர்சனம் நிச்சயமாக திமுகவின் ஆட்சிக்கே மிகப்பெரிய ஒரு மாற்றமே கொண்டு வரும். ஏனென்றால் 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததற்கும் இதே காரணம்தான். காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த 2 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் தான். அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவினர்கள் மிக பெரிய அளவிலாக சர்ச்சையை மாற்றி அப்பொழுது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதிலிருந்தும் கூட அதிமுகவால் தப்பிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது பாதிக்கப்பட்ட நபர், அவர் மீது வழக்கு பதிவும் செய்யவில்லை, விசாரணைக்காக அழைத்து செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தான் தற்பொழுது நீதிமன்றமே பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வைத்துள்ளது. தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று மேடையில் மட்டும் பேசினால் போதாது, களத்தில் இறங்கி தமிழக மக்களின் நிலைமை என்ன என்பதை பற்றி நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். திமுகவின் நிர்வாகிகள் தான் இதற்கு காரணமா? அதாவது காவல்துறையினர்கள் அப்பாவிகளை மட்டும்தான் மிரட்டுவதாகவும் அடிப்பதாகவும், ஆனால் பிரபல திமுகவின் மூலமாக கைது செய்யப்படக்கூடிய நபர்கள் அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்களில் தவறுகள் நடக்குகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர் தற்பொழுது வரை அவர் மீது எந்த ஒரு கையும் வைக்கவில்லை. பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக இடையில் கூறப்பட்டதற்கு காரணம் காவல்துறையினர் சிறப்பாக தங்களது கடமைகளை செய்வதை மக்களிடம் தெரியப்படுத்துவதற்குத்தான். ஆனால் அதுவும் நாடகம்தான் என்பதையும் பிரபல அரசியல் கட்சி தலைவர்களும் கூறியுள்ளனர். விஜய் அவர்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கூறியுள்ளார். அதாவது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையாகத்தான் செயல்படுகிறாரா? காவல்துறை அமைச்சராக செயல்படக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? காவல்துறையினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் நிலைமை என்ன என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் இறங்கிவிட்டார் என்பது இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியே பறிக்க வேண்டும், மக்கள் அதற்கு முன்வர வேண்டும். பணத்தை எவ்வளவு கோடிகள், ஒரு தொகுதிக்கு சுமார் 100 கோடி வரை செலவு செய்வதற்கு முன்வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது திமுகவினர்கள். அதையெல்லாம் சரிகட்டும் விதமாக விஜய் அவர்களது பேச்சோ அல்லது எதிர்க்கட்சியினர்களது விமர்சனமோ திமுகவின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாக மாறுமா? அல்லது திமுகவின் ஆட்சி சரியாகத்தான் இருக்கிறது, ஒரு சிலர் செய்த தவறுக்காக ஸ்டாலின் என்ன செய்வார், அவரது ஆட்சி சிறப்பாகத்தான் இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.